உங்கள் கை தெரிஞ்ச பரவாயில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருங்க. சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டோம். சப்பாத்தி, அதுக்கு குழம்பு. என்ன குழம்பு சப்பாத்தி? முட்டை கிரேவி. முட்டை கிரேவினா உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி. எப்பவும் போல தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி கறி மசாலா தூள் போட்டு அதில் அதை கொதிக்க வச்சு கடைசியாக நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி மூடி வச்சு எடுத்துட்டோன்னா நம்ம முட்டை கிரேவி ரெடி. தனியாக கட்டணும். தனியாக வேண்டாம், ரொம்ப கிரேவியாக இருக்காது, லைட்டாக தான் இருக்கும். நான் அந்த மாதிரி கீழே வச்சு இதெல்லாம் தொடச்சிட்டு இந்த கல்லில் தான் தேய்ப்பேன். எனக்கு இதுதான் பிடிக்கும். மொத்த நீட்டாக தொடச்சிட்டு இங்கே நான் எதுவும் இங்கே என்ன சமையல் செஞ்ச குழம்பு, குக்கர் இதெல்லாம் தான் இங்கே வைப்பேன். அதனால் இந்த இடம் நீட்டாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு நிறைய பேத்துக்கு இந்த ரவுண்டு வரவே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதுக்கு திருப்பி போட்டு சுற்றி தைக்கணும். என்ன சிரிக்கிற? நல்லா தானே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கமும் சப்பாத்தி வெந்ததுக்கப்புறம் தான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். இருந்தாலும் தெரியாதவங்க இப்படியே வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வேலை. இன்ஜின் பாட்டில் பாருங்க, தோசைக்கு நல்லா காட்டுங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி பாட்டில் வரதில்லை, இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து நிறைய எண்ணெய் வருது, இன்னும் கொஞ்சமாக வருது. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் சூப்பராக. அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன், கழுவி யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நிறைய எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அது சுட்டு உடனே ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தோம், இல்லைன்னா அது காஞ்சி போயிடும். அதெல்லாம் ஹாட் பாக்ஸ் காமிக்கலாம். தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா சுட மாட்டேன். அப்படியே ஒன்றா தேய்ச்சி அப்படியே போட்டு விற்றுருவேன். இது மட்டும் இப்படி இருக்கு. இது அது போட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது இதான். இன்னும் இதில் மாவு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தேய்க்கிறது காமிக்கட்டுமா? இங்கே எடுத்து விட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். அது ரவுண்டாக வராது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவுண்டாக வராட்டி சாப்பிட முடியாது. என்ன டேஸ்ட்டாக இருந்தால் எல்லாருமே ரவுண்டாக வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்படி வருது பாருங்க. ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்றினா இந்த மாதிரி பூரி மாதிரி இவ்வளோ புஷ்ஷுன்னு வராது. இப்படி வெந்ததுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்படியே ஹாட் பாக்ஸில் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சப்பாத்தி. லைட்டு வெளியில் வச்சிங்கன்னா காஞ்சி போயிடும். அதுதான் அடுத்து ஃபஸ்ட்டு செஞ்சது. சப்பாத்தியெல்லாம் நம்ம எப்படியும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படிதான் செய்வோம். இது கொஞ்சம் வேலை அதிகம். எங்கள் பாப்பா வச்சுட்டு இதை செய்ய முடியாது. அப்படி கம்மு மாதிரி வரும். இது ஏதோ விளாண்டுட்ருக்கா ஏதோ வச்சு, அதனால அந்த ஜவ்வு மாதிரி மாவு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை ஒரே இடத்துல ஊற்றாம எங்கள் அம்மாக்கையும் மஸ்ட் போட்டது எங்கள் அப்பாவுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா. அடுத்து இது வந்து எனக்கு.
பாருங்கள் இப்படி ஊற்றியாச்சா, தனித்தனியாக அப்படி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே இதை மூடி வச்சிடணும். அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்திருக்காது. குழம்பு மட்டும் கொஞ்சமாக அப்படி மேலே மேலே ஊற்றிட்டு திரும்ப மூடி சிம்மிலே வச்சுட்டா போதும். குழம்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த முட்டையை உடச்சி ஊற்றணும். இந்த முட்டையே இந்த கிரேவி பூரா இழுத்துரும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டை. இப்போ பார்க்கலாம், ரெடி ஆகிருக்கும். இப்போது பாருங்கள், இப்போ நல்லாவே வெந்துச்சு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம உடச்சி ஊற்றின 3 முட்டையும் தனித்தனியாக இருக்கும். இப்படியே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நாளுக்கு ஒரு முட்டை. அந்த சூட்டுலேயே அது வெந்துடும், வேகாமலாம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டா மேலே இருக்கிற முட்டையும் சேர்த்து வேகும். மூடி வைக்கலைன்னா, மூடி வைக்காமல் விட்டுட்டா அந்த கீழே இருக்கிற அடியில் இருக்கிற முட்டை வெந்துடும், மேலே இருக்க வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம மூடி வச்சிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு முட்டை கிரேவி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற, ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முட்டை கிரேவி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சாப்பாட்டுக்கும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு ரசம் வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சால் சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கறி மசாலா தூள், அவ்வளோதான். வேணும்னா உரப்பு வேணும்னா மிளகாப்பொடி போடலாம். இவ்வளோ தான் நம்ம இதில் சேர்த்துருவோம். மல்லித்தூள். நான் இதை அதிகமாக சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நைட்டு சீக்கிரம் வேலை முடியும். சப்பாத்தி சுட்டு அப்படியே பக்கத்தில் இதை சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இருக்கும்போதே இந்த வேலையை நம்ம பார்த்துடலாம். அவ்வளோ ஈஸி தான். எதுவும் அரைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி தான் வச்சுருக்கோம். இல்லைன்னா இஞ்சி பூண்டு 2 அப்படி கொஞ்சம் தட்டி போட்டால் கூட போதும், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி ஊற்றியாச்சு, ரெடி ஆகியாச்சு. குருமா சாப்பிட போகிறோம். முட்டை இது அப்படியே முழுசாக வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சும் கிரேவியில் கலந்துருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். என்னடா சொல்கிற?